ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது குயிக்காக 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சிடாதீங்க, சீக்கிரமாக நம்மளுக்கு கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு எடுக்கும்போது 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு லைட்டாக கலர் மாறின உடனே இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. வெறும் பாசிப்பருப்பு செய்கிறத விட இது போல் பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நல்லாயிருக்குங்க. இது போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதுவும் சேர்த்த பிறகு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு நல்லா ஆறி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நெய்யில் இது போல் வறுத்துட்டு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் இது போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டாக கலர் மாறிடுச்சிங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 கப்புக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்த வேணாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். இதுலேயே வெல்லம் நல்லா கரைச்சி வரட்டும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. சேர்த்த வெல்லமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்மளுக்கு வெள்ளைப்பாகு நல்லா திக்காக இருக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப நேரம் நம்ம சக்கரை பாகு ஹீட் பண்ண வேண்டியது இல்லைங்க. லைட்டாக மெல்ட் ஆகி திக்காகிச்சின்னா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு திக்கான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது பாசிப்பருப்பு நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இதை ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா பைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பைன் பவுடரை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே நம்ம முந்திரி வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நெய்யை சேர்த்துடலாங்க. நெய்யை மட்டும் சேர்த்துக்கோங்க. முந்திரி நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் லைட்டாக ஹீட்டாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைகளால் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற நெய்யும் மாவும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் கைகளில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துருக்கிற நெய் நல்லா மாவில் கலக்கணுங்க. நம்ம கைகளில் பிடிச்சி எடுக்கும்போது நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்துடலாங்க. வெள்ளைப்பாகு ஆறி இருந்துச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சு சேர்த்துடலாம். அப்போ தான் தூசி மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அதிலேயே நின்றும். இது போல் சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வெள்ளைப்பாகு சூடாக இருக்கிறதுனால கையில் தொட முடியாது. அதனால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மறுபடிக்கும் மீதியை நம்ம சேர்த்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெள்ளைப்பாகை ரொம்ப திக்காக விட்டுறாதீங்க. வெல்லம் தண்ணி ஆட் பண்ண பிறகு வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இருந்தால் போதுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால் பாகுப்பதம் கொஞ்சம் திக்கானதும் இல்லை உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருட்டுனா தான் நம்மளுக்கு உருண்டைகள் உருட்ட வருங்க. லைட்டாக ரொம்ப நேரம் ஆற விட்டுட்டிங்கன்னா உருண்டைகள் கரெக்டாக வராது, உதிரி உதிரியாக நம்மளுக்கு போயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போது உருட்டி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் அப்படிக்கான உங்களுக்கு ஃபுல்லாக ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக பால் தெளிச்சிட்டு கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இதை இன்னொரு டைம் மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் தெளித்து உருண்டைகள் பிடிக்கும்போது ரொம்பவே சுலபமாக உருண்டைகள் உருட்ட வருங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஹெல்தியான ஒரு ஸ்வீட் இதுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே போல் குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுங்க. பாசிப்பருப்பை வச்சு எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இன்றைக்கி வந்து லட்டு செஞ்சு பார்த்தோங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும்போதே லட்டு வந்து எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதே போல் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.